ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சிஎஃப்எஸ்என். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்குள்ள போலாம். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. இங்க மூணு சம் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்துக்குமே நம்ம வந்து ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் a is equal to 2 minus 2 3, b is equal to 1 minus 4. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏவோட எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் பியோட எலமெண்ட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அதே தான் இங்க 2 1 2 minus 4 and minus 2 1 minus 2 minus 4 3 1 3 minus 4 அந்த வேல்யூஸை நான் இங்க எழுதிட்டேன். ஓகேவா, இதை நம்ம இப்படியும் பண்ணலாம். ஏவோட வேல்யூஸ் பியோட வேல்யூஸ் நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன். அண்ட் 2 வந்து 1க்கும் மைனஸ் 4க்கும் போகுது, மைனஸ் 2 1 மைனஸ் 4, 3 வந்து 1க்கும் மைனஸ் 4க்கும் போகுது. ஓகேவா, எனக்கு கிடைச்ச வேல்யூஸ் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் ஏன்னா ஏவை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்க 2 தடவை எழுதிக்கிட்டேன். 2 2 அண்ட் 2 மைனஸ் 2, 2 3. ஓகேவா, இப்போ செகண்ட் எலமெண்ட் மைனஸ் 2 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 3. இப்போ தேர்டு 3 2 3 minus 2 3 3. ஓகேவா, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அதே தான் இந்த டயக்ராம்ல நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஏவோட வேல்யூஸை 2 டைம் இங்கே எழுதிக்கிட்டேன் ஏ, அண்ட் 2லேருந்து 2க்கு போகுது, அகைன் மைனஸ் 2 மைனஸ் 3. இந்த டயக்ராம் படி நம்ம போட்டுட்டு இப்படி எழுதலாம். ஓகேவா, இல்லைனா நமக்கு தெரிஞ்சா ஏ கிராஸ் பி அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். பி கிராஸ் ஏ, பியோட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், ஏவோட வேல்யூஸை செகண்ட் எடுத்துக்கணும். பியோட வேல்யூஸ் ஏவோட வேல்யூஸ். ஸோ 1லேருந்து 2க்கு போகுது, ஸோ 1 2, 1லேருந்து மைனஸ் 2, 1லேருந்து 3. ஓகேவா, மைனஸ் 4 2 மைனஸ் 4 மைனஸ் 2. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம்மு ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஏவும் பி கியூ தான், பியும் பி கியூ தான். ஓகேவா, நம்ம இப்போ ஆஸ் யூசுவல் என்ன கண்டுபிடிப்போம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம், அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம் இல்லையா. ஏ கிராஸ் பினா என்ன பண்ணுவோம், ஏவோட வேல்யூஸ் எடுத்துக்கணும், பியோட வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போ பி பி, பி கியூ. ஓகே, கியூ பி, கியூ கியூ எடுத்துக்கிட்டேன். ஏ கிராஸ் ஏனா ஏவோட வேல்யூஸ் பி கியூ தான், அதை நான் 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். சேம் அதே தான் நமக்கு கிடைக்கும். பி பி ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே, அதனால பி கியூ, கியூ பி, கியூ கியூ. ஓகேவா, அண்ட் பி கிராஸ் ஏ, பியோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் ஏவோட வேல்யூஸை எடுத்துக்கணும். இங்க நமக்கு ரெண்டுமே சேம்ன்றதால எல்லாத்துக்குமே வந்து சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். தேர்ட் ஒன் a is equal to m, n, b is equal to 5. இப்படின்னா எம்டி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு ஒரு ரூல் இருக்கு, ஏ கிராஸ் பி 5னா ஒன்று ஏ 5ஆ இருக்கலாம், இல்லை பி 5ஆ இருக்கலாம். இப்போ பாருங்க, ஏ கிராஸ் பின்றது எனக்கு இங்க ஃபைன் கிடைச்சிருக்கு. எப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ஸ்ல வந்து எனிதிங் இன்ட்டு 0 0ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எம் என்னன்றது ஒரு செட்டுன்னா அது கூட எம்டி செட்டை நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 5 தான் கிடைக்கும், விச் மீன்ஸ் 0 தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஏ கிராஸ் பினாலும் 5 தான், எம்டி செட் தான். பி கிராஸ் ஏனாலும் 5 தான். நம்ம ஏ கிராஸ் ஏ பண்ண முடியும், ஏன்னா பி தான் வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் ஏல ஒன்லி ஏவோட வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால எம் என் இன்டூ எம் என், எம் எம் என், அண்ட் என்ன வச்சு பண்ணும்போது என் எம் என் என். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் சம் ஓவர். செகண்ட் சம் பார்த்தோம்னா லெட் a is equal to 1 2 3 and b is equal to x. xன்றது prime நம்பரா, it should be less than 10. xன்றது ஒரு prime நம்பர், அது 10க்குள்ள இருக்க எல்லா prime நம்பர்னு சொல்றாங்க. a ஓட வேல்யூஸ் 1 2 3ன்னு கொடுத்துட்டாங்க, b ஓட வேல்யூஸ் prime நம்பர். ஸோ என்னென்ன prime நம்பர்ஸ்லாம் இருக்கு 10க்குள்ள, 1 2 3 5 7. இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏ கிராஸ் பினா நம்ம என்ன பண்ணுவோம், ஏவோட எலமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், பியோட எலமெண்ட் எல்லாமே செகண்ட்ல இருக்கணும். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ 1 வச்சு பண்ணோம், 1 1 1 2 1 3 1 5 1 7. அதுக்கப்புறம் 2 வச்சு பண்ணணும், 2 1 2 3 2 4 2 5 2 7. லாஸ்ட் 3 வச்சு பண்ணணும், 3 1 3 2 3 3 3 4 3 5. ஸோ அப்படிதான் எனக்கு இந்த வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. நான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பி கிராஸ் ஏனா என்ன பண்ணணும்னா பியோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஏவோட வேல்யூஸை செகண்ட் எழுதணும். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1 1 1 2 1 3. ஓகேவா, 2 1 2 2 2 3. அதே மாதிரி 3 5 7. இது அஞ்சுமே பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிரும்.
ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, A cross B யும் B cross A யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. தேர்ட் சம், B cross A is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, A ஓட வேல்யூஸை கொடுத்துருவாங்க, B ஓட வேல்யூஸை கொடுத்துருவாங்க. A cross B, B cross A இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்க ஃபார் அ சேஞ்ச் B cross A கொடுத்துட்டாங்க. A ஓட வேல்யூவும் B ஓட வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், B cross A னா B ஓட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், A ஓட எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட். ஸோ B ஓட எலிமெண்ட் என்னெல்லாம் இருக்கு, -2, -2, 0, 0, 3, 3. ஸோ நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். A ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, 3, 4, 3, 4, 3, 4. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தேவையில்லை, அதனால நான் அடிச்சிடுறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நமக்கு தேவையில்லை. அப்போ B ஓட வேல்யூஸ் -2, 0, 3, A ஓட வேல்யூஸ் 3 and 4. இதுதான் நம்மளோட A and B. இப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க B cross A பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ப்ராப்ளம்கான ஆன்சர் இதுதான். ஃபோர்த் சம், A ஓட வேல்யூஸ், B ஓட வேல்யூஸ், C ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross A is equal to B cross B intersection C cross C. ஸோ ஃபர்ஸ்ட் A cross A கண்டுபிடிக்கலாம். LHS A cross A னா என்ன பண்ணுவோம், A ஓட வேல்யூஸை 2 டைம்ஸ் எழுதிட்டு அதை நம்ம A cross A பண்ணுவோம். ஸோ 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 இதுதான் A cross A. இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம B cross B கண்டுபிடிக்கணும். ஸோ B ஓட வேல்யூஸை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு இந்த 3த்தையும் பண்ணணும். அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் வச்சு அகைன் இந்த 3மே, தேர்ட் எலிமெண்ட் வச்சு இந்த 3ம் பண்ணணும். ஏன்னா B cross B. ஸோ 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. ஸோ என்னோட வேல்யூஸ் இதுதான். அடுத்தது C cross C. C ஓட வேல்யூஸ் என்ன, 5, 6, 7. ஓகேவா. ஸோ 5, 6, 7, 5, 6, 7 2 டைம்ஸ் நான் எழுதிட்டேன். 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7. தேர்ட் எலிமெண்ட் வச்சு 7, 5, 7, 6, 7, 7. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா B cross B intersection C cross C. B cross B கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூஸ் என்ன வந்துச்சு, இதுதான் B cross B. இது C cross C, இது C cross C. இது ரெண்டுத்துலயுமே இன்டர்செக்ஷன் தான், காமனா என்ன இருக்கோ அதை தான் நான் எடுத்து எழுதணும். ஸோ B cross B-லயும் C cross C-லயும் நமக்கு காமனா என்ன நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, 5, 5 இருக்கு, 5, 5 இருக்கு. அப்புறம் 5, 6 இருக்கு, 5, 6 இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5, 7 அங்க இல்ல. அப்புறம் 6, 5 இருக்கு, இங்கேயும் 6, 5 இருக்கு. தென் 6, 6, 6, 6. அதுக்கப்புறம் இங்க எந்த வேல்யூஸும் இல்ல, இங்க இருக்கிறதும் இதுவும் எதுவுமே வந்து காமனா இல்ல. ஸோ நம்மளோட வேல்யூ என்னன்னா B cross B intersection C cross C ஓட வேல்யூ 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஈக்குவேஷன் 1 என்னது, 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஈக்குவேஷன் 2 என்னது, 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, LHS equal to RHS நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. A ஓட வேல்யூஸ் என்னன்னா the set of natural numbers less than 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா எங்கன்னு ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் 8னா 8க்குள்ள இருக்க நம்பர்ஸ். ஓகேவா. 8க்குள்ள என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு, 1ல இருந்து 7 வரைக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா. B ஓட வேல்யூஸ் என்னன்னா the set of all prime numbers less than 8. ஸோ prime numbers 8க்குள்ள இருக்க prime numbers என்னன்னா 2, 3, 5, 7. prime numbersனா அந்த டேபிள்ஸ்ல மட்டும்தான் வரும், மீதி எந்த டேபிள்ஸ்லயுமே வராது. ஸோ 2, 3, 5, 7 அப்படின்றது தான் 8க்குள்ள இருக்க prime numbers. ஓகேவா. C is equal to the set of even prime number. prime numberல ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஈவன், அதுவும் 2 மட்டும்தான். ஸோ C is equal to 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி A ஓட வேல்யூஸ், B ஓட வேல்யூஸ், C ஓட வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொஸ்டின்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். A intersection B cross C, A cross C intersection B cross C. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். A intersection B. ஏக்கும் பிக்கும் காமனா என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். இன்டர்செக்ஷன்னா அதானே. ஸோ A intersection B என்னன்னா ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5, 7 இருக்கு. ஸோ இங்க A intersection B ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், 2, 3, 5, 7. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், A intersection B cross C. ஸோ C ஓட வேல்யூ 1 இருக்கு. ஸோ அதாவது ஒரு வேல்யூ இருக்கு 2ன்னு, அதை தான் நான் இங்க எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஸோ என்ன பண்ணோம், 2, 2,
3,2 5,2 and 7,2. நான் ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இது என்னோட ஈக்குவேஷன் 1. RHS A cross C இன்டர்செக்ஷன் B cross C இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். A cross C கண்டுபிடிக்கணும்னா A ஓட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், C ஓட வேல்யூஸ் செகண்ட் எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ B cross C. B ஓட வேல்யூஸ் எழுதிக்கிட்டேன், C ஓட வேல்யூஸும் எழுதிக்கிட்டேன். 2,2 and 3,2 5,2 7,2 B cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா A cross C க்கும் B cross C க்கும் காமனா என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். ஸோ என்னெல்லாம் இருக்கு? A cross C ல என்ன வேல்யூஸ்லாம் இருக்கு, B cross C ல என்ன வேல்யூஸ்லாம் காமனா இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க 2,2 இருக்கு, இங்கேயும் 2,2 இருக்கு, 3,2 3,2, then 5,2 5,2 7,2 7,2 இதெல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன்னாலே அதானே, ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும் தான் நம்ம எழுதணும். ஸோ A cross C இன்டர்செக்ஷன் B cross C யோட வேல்யூஸ் 2,2 3,2 5,2 and 7,2. நம்மளோட ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கிறதால நம்ம கொஸ்டின் 1 வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். A cross B, இங்க மைனஸ் அப்படின்றது டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. B minus C is equal to A cross B minus A cross C. B ஓட வேல்யூஸ் இது, C ஓட வேல்யூஸ் இது. B minus C னா என்னன்னா, இப்போ வந்து இங்க ரெண்டுத்துலயுமே எனக்கு சேமான வேல்யூ என்ன இருக்கோ அதை விட்டுட்டு B ல இருக்க எல்லாமே எடுத்து எழுதணும். அதாவது B ல வந்து 2 3 5 7 இருக்கு, C னா 2 இருக்கு. இங்க ரெண்டுமே என்ன காமனா இருக்கு? 2 தான் காமனா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா 2 விட்டுட்டு B ல 2 விட்டுட்டு 3 5 7 அதை மட்டும் எழுதணும். ஓகேவா? காமனா இருக்கிறத விட்டுட்டு எழுதணும். நம்ம இன்டர்செக்ஷனா என்ன பண்ணுவோம்? காமனா இருக்கிறத எடுத்து எழுதுவோம். B minus C னா காமனா இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதுவோம். தட்ஸ் இட். ஸோ A cross B minus C னா A cross A ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும், அண்ட் B minus C கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது 3 5 7 எழுதியாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணணும் 1,3 1,5 1,7. அதே மாதிரி 2 வச்சு பண்ணணும் 2,3 2,5 2,7 and 3,3 3,5 3,7. அந்த மாதிரி 4 வச்சு இது மூணுத்தையும் பண்ணணும், 5 வச்சு அகைன் 6 வச்சு அகைன் இதை பண்ணணும், 7 வச்சு 7,3 7,5 7,7. ஸோ எனக்கு இந்த வேல்யூஸ் கிடைச்சிச்சு. இதுதான் நான் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இதை நான் பண்ணியிருக்கேன். அதனால இது என்னோட ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? RHS A cross B minus A cross C. A ஓட வேல்யூ இது, B ஓட வேல்யூ இது, ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன 1,1 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7. ஸோ பண்ணிட்டேன். அதே மாதிரி 3 நம்பரை வச்சு இது 4 நம்பரையுமே நம்ம எடுத்து எழுதணும், கமா போட்டு எடுத்து எழுதணும். 3,2 3,3 3,5 3,7 எழுதிட்டேன்னா, அதே மாதிரி 4 வச்சு 4,2 4,3 4,5 4,7. ஓகே, நெக்ஸ்ட் 5, அப்புறம் 6, அப்புறம் 7 வச்சு இந்த மாதிரி 7,5 7,7 எல்லாமே நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross C கண்டுபிடிக்கணும். ஸோ A ஓட வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7, C ஓட வேல்யூ 2 இருக்கிறதால இது சிம்பிளாவே முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா A cross C னா 1,2 again 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? A cross Bயும் A cross Cயும் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். A cross Bயும் A cross Cயும் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டுத்துலயுமே எது காமனா இருக்கோ அதை விட்டுட்டு நான் எழுதணும். அப்பதான் என்னோட ஆன்சர் கரெக்டா ஃபுல்லா நான் கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். ஸோ A cross B நான் பாக்குறேன், A cross Cயும் பாக்குறேன். ரெண்டுத்துலயும் காமனா என்னெல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு நான் மீதி எழுத போறேன். ஸோ என்னெல்லாம் காமனா இருக்குன்னா 1,2 இருக்கு, இங்கேயும் 1,2 இருக்கு, தென் 2,2 இருக்கு, இங்கேயும் 2,2 இருக்கு, தென் 3,2 3,2 4,2 4,2 5,2 5,2 ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு, தென் 6,2 6,2 7,2 7,2 இதை மட்டும் நான் விட்டுட்டு மீதி எழுத போறேன். ஸோ 1,3 1,5 1,7 இதெல்லாமே வந்து நான் இதுல வந்து லெஃப்ட் ஓவர், அதாவது நான் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாமே எழுதியிருக்கேன். இங்க பாரு 1,3 1,5 1,7 அதை தான் வந்து நான் இங்க எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் 1 பார்த்தோம்னா
அதான் இருக்கும் 1,3 1,5 1,7 அந்த மாதிரி 7,7 வரைக்கும் இருக்கு. ஸோ என்னோட ஈக்குவேஷன் 2 பார்த்தோம்னா அதான் இருக்கு 1,5 1,3 1,5 1,7 அந்த மாதிரி 7,7 வரைக்கும் இருக்கு. ஸோ என்னோட ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவலா இருக்கிறதால நான் இதை ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன ப்ரூவ் பண்ண? a cross b minus c is equal to a cross b minus a cross c அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதோட எக்ஸசைஸ் 1.1ல இருக்க எல்லா சம்ஸுமே ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். 1.2 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். Thank you for watching this.